ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த ஆனி மாதத்தின் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கும். இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி நாள்ல வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் சொல்லலாம். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நமக்கு நடக்கக்கூடியது அனைத்தும் நல்ல விதமான சுபகாரியங்களாக நடக்கணும், அது தடை இல்லாம நடக்கணும் அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடை நம்ம பண்ணுவோம். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் நமக்கு என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கு நம்ம எந்த முறையில வழிபாடு பண்ணணும்? முக்கியமா பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னா அது இந்த பௌர்ணமி நாள் தான். அப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள்ல குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு ஆனி பௌர்ணமி நாள்ல நம்ம ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீப வழிபாட்டு முறையை பார்க்கிறோம். இந்த ஒரு தீப வழிபாட்டு முறை எப்படி பண்ணுவது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். முக்கியமாக ஆனி பௌர்ணமி எந்த நேரத்தில் பிறக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். நாளை 29ஆம் தேதி அதிகாலை வேளை 4:24 பௌர்ணமி திதி பிறக்கின்றது. இது மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணி வரைக்கும் இருக்கு. அதனால நாளை திங்கட்கிழமை முழுவதும் சர்வ பௌர்ணமியாக இருக்கிறதுனால அந்த நாள்ல தவறாமல் வழிபாடு பண்ணணும். இது நாளைக்கு பண்ணணும். பௌர்ணமி அமாவாசை தினங்கள் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மற்ற நாட்கள்ல நீங்க பரிகாரங்கள் செய்தாலும் வழிபாடுகள் செய்தாலும் பலன் கிடைக்கின்றது. ஆனா அதை விட பல மடங்கு பலன் கிடைப்பதற்கு ஏற்ற ஒரு நாட்கள்னா அது இந்த நாட்கள் தான். முக்கியமா குலதெய்வ வழிபாடு அந்த நாள்ல நீங்க செய்யும் பொழுது அதனுடைய பேராற்றல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால குலதெய்வ வழிபாட்டை நீங்க கண்டிப்பாக நாளைக்கு செய்யணும். பரிபூரணமாக இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் மாதம் பௌர்ணமி வரும், ஆனா முக்கியமா நாளைக்கு திங்கட்கிழமையோட வருது. என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு தீபத்தை 1 மணி நேரமாவது எரிய வைங்க, போதும். நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி குலதெய்வத்தின் அருளால் சிறப்பான வாழ்க்கையை நம்ம வாழலாம். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நாளை மாலை நேரம் இந்த தீபத்தை ஏற்றுங்க. முடிந்தால் 6 மணியிலிருந்து மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க, கவலைகள் நீங்கணும், கடன் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதற்கு இந்த தீபம் ஏற்றுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. அது பித்தளை இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், இல்ல மண் குடுவியாக இருக்கலாம். மற்றபடி நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற சொம்பெல்லாம் எடுக்காதீங்க. அந்த சொம்புல சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதுல சிறிதளவு வாசனையான உதிரிப்பூ போடுங்க. முடிந்தால் மல்லி இருந்தா போட்டுக்கோங்க, இல்ல பன்னீர் ரோஜா வாசனையான மலர்களை போடுங்க. மஞ்சள் குங்குமம் இதை போடுங்க. இதை போடும்பொழுது குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய், கிராம்பு, ₹1 நாணயம், வெட்டிவேர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம். எப்படி நீங்க கலச சொம்புக்கு நம்ம தண்ணீர் ஊற்றி தயார் பண்ணுவோமோ ஒற்றைப்படையில இருக்கணும். அதில் போடக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த கலச சொம்புல தண்ணீர் ஊற்றி நீங்கள் இதை எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா முக்கியமாக கலசத்திற்கு சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதற்கு மேலே ஒரு தட்டு வைத்துக்கோங்க. இந்த தட்டு மண் தட்டு, அப்படி இல்லைன்னா பித்தளை, வெள்ளி இந்த தட்டாக தான் இருக்கணும். அந்த தட்டிற்கு மேலே, அந்த தாம்பல தட்டிற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் மஞ்சள் அரிசி, அதாவது நெய் கலந்த அச்சதை சொல்லுவோம்ல, அந்த தட்டிற்கு மேலே போட்டுட்டு அதற்கு மேலே நீங்கள் அகல் விளக்கு வைக்கணும். உதிரி பூக்களை போட்டு அதற்கு மேலே அகல வைத்து நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு எண்ணெயை தான் பயன்படுத்தணும். அதாவது வடக்கு திசை பார்த்தா மாதிரி இந்த தீபம் எரியணும். இந்த தீபத்தை நம்ம குலதெய்வமாக பாவித்து இந்த தீபத்தை நீங்க எரிய விடணும். உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை 108 முறை சொல்லி வாசனையான மலர்களால் அந்த தீபத்திற்கு அர்ச்சனை பண்ணுங்க. 108 முறை சொல்ல முடியலன்னா 9 முறை 27 முறை சொல்லி நீங்க வாசனையான மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். இனிப்பு பொருளை நெய்வேத்தியமா வைங்க. அதாவது வெல்லத்தினால் செய்த பொருட்களை நீங்க சர்க்கரை பொங்கலோ
இல்லைனா பால் பாயாசமோ அந்த மாதிரி இனிப்பினால் செய்த பொருட்களை நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா இது பலன்களை அதிகமாக கொடுக்கும். குலதெய்வத்திற்கு உகந்த பொருட்களையும் பிரசாதமாக நீங்கள் வைக்கலாம். குலதெய்வ வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. அப்படியாகப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை பௌர்ணமி நாளில் நம்ம செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும். அருகில் இருக்கின்ற அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று வாங்க, அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமி நாளில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருமை முற்றிலுமாக நீங்கி நம்முடைய வாழ்க்கையே பிரகாசமாக மாறும். அதனால அனைவரும் நாளைக்கு பௌர்ணமி வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட்ல சொல்லுங்க. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தண்ணீரை என்ன செய்வது அப்படின்ற சந்தேகம் இருக்கும்ல, இதை மறுநாள் எடுத்து நீங்க அந்த தீபம் ஏற்றி முடித்த உடனே மறுநாள் எடுத்து உங்களுடைய வீடுகளில் மூளை முடுக்குகள் எல்லாம் தெளித்து விடுங்க. மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை ஏதாவது செடியிலையோ கிணறு இருந்தால் கிணற்றுலையோ ஊற்றிடுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.